சாப்டர் 2ல ஒரு ப்ராப்பரான கேன்வா அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் சர்ச்சில் போயிட்டு canva.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சைன்அப்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். லாகின் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த லாகின் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் சைன் அப்னு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மெத்தட் கேட்கும். இது உங்களோட ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் கேன்வா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் கண்டினியூ வித் கூகுள் இருக்கும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை கேன்வாவோட லிங்க் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். தேர்டு கண்டினியூ வித் இமெயில், உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்தும் கேன்வா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூ அனதர் வேன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பிள் ஐடி அண்ட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் வச்சு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் போக வேண்டாம். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 3த்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த 3த்திலும் ரெக்கமெண்டட் எது அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள். சரிங்களா? இப்போ நான் கண்டினியூ வித் கூகுளில் கிளிக் பண்ணி உள்ளே வரேன். உள்ளே போனோன்னு கேட்குது பாருங்கள், இந்த மெயில் ஐடியான்னு கேட்குது. ஸோ நான் இந்த மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்காக இது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்தா போதும், அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு சில கஸ்டமைஸ் ஆப்ஷன் கேட்கும். அதாவது நீங்கள் கேன்வாவை எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டா, இல்லை லார்ஜ் கம்பெனியா, இல்லை பர்சனலாக, டீச்சரா, இல்லை நான் ப்ராஃபிட் சேரிட்டியா, இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ், இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இது அந்தளவுக்கு பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. நீங்கள் சும்மாவே ஏதோ ஒன்று ரேண்டமாக கொடுத்தா கூட ஓகே. நான் இதில் பர்சனல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோக்கஸ் கேன்வாவில் எதை பற்றி இருக்குன்ற மாதிரி கேட்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பெருசாக நீங்கள் கரெக்டாக தரணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ரேண்டமாக கொடுத்தா கூட போதும். இதில் நான் சோஷியல் மீடியா கண்டென்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இதில் கேட்குது கேன்வா பிஸ்னஸ், கேன்வா ப்ரோ அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போதைக்கு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் இங்கே வந்து நான் ஸ்கிப்னு கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண போகிறேன். நான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண விரும்பலை. ஸோ நான் அதில் ஸ்கிப்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு கேன்வா அக்கௌண்ட் கிரியேட் ஆகி மெயின் டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து டெம்ப்ளேட்டு. ஸோ நீங்கள் என்ன டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற டெம்ப்ளேட்ஸ்லாம் ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இதில் ப்ரீ டிஃபைன்டாகவே அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன், போஸ்டர்ஸ், ரெஸ்யூம், இமெயில், லோகோ, ஃப்ளேயர்ஸ், ப்ரௌச்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இது மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ்க்கான டெம்ப்ளேட்ஸும் உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாக அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ரெஸ்யூம் கிளிக் பண்ணுறேன். ரெஸ்யூம் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்யூமில் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். சரிங்களா? இதில் வந்து இந்த க்ரான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இது இல்லாத டெம்ப்ளேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் தான் இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த க்ரான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் இருக்கவங்க மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேன்வா ப்ரோ யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் கேன்வா பேசிக் வெர்ஷன்லேயே, அதாவது பே பண்ணாத அந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் உங்களோட டிசைன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் பீரியடில். ஸோ கேன்வா அக்கௌண்ட்டை நீங்கள் மொபைல்லேருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுலேயும் சேம் இதே ப்ராசஸ் தான். ஸோ கேன்வா ஆப் வந்து உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் கேன்வான்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் ஆப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து இதில் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் கேன்வாவில் ஒரு ப்ராப்பரான வேயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தடு. வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேன்வா பேசிக் பிளான் அண்ட் கேன்வா ப்ரோ பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.